பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மார்க் 7:15 இயேசு சொல்லுகிறார், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். அருமையான சகோதர சகோதரிகளே, சரீரத்திற்குள்ளே செல்கிற ஒன்றும் அது ஒருபோதும் அவனை தீட்டுப்படுத்தாது என்றும், இப்பொழுது உள்ளே இருந்து நம்முடைய ஆன்மாவில் உள்ளத்தில் இருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள் தான் தீட்டானவைகளாக நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி யோசித்து பாருங்கள். இந்த நாட்களிலே உள்ளத்திலிருந்து புறப்படுகிற தேவன் விரும்பாத குணாதிசயங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு அவலட்சணமான இச்சையான காரியங்கள், இவைகள் எல்லாம் புறப்பட்டு வெளியே வரும் பொழுது அது நம்முடைய ஆன்மாவை தீட்டுப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அதனால் பாதிக்கப்படுகிற அநேக மனிதர்களை அது தீட்டுப்படுத்துகிறது. ஆகவே இந்த நாளிலே அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற காரியங்களை குறித்து நாம் கவனமாய் காணப்படுவோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திற்கு சிந்தைக்குள் செல்லும் காரியங்களை பவுல் அருமையாக பட்டியலிடுகிறார். நாம் எவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர்ல படிக்கிறோம். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், அன்புள்ளவைகள், புண்ணியம், புகழ், நற்கீர்த்தி, இவைகளையே சிந்திக்கும் பொழுது அருமையானவர்களே, நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகளும் நல்லவைகளாகவே புறப்பட்டு வரும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு அநேகரை ஆஸ்வதிக்கும் வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து நடத்துவாராக. ஆமென்.